ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கர் தினேஷ். 2021 என்னோடய ஜேர்னி ரெட் ஃபோர்ட்டோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஃபஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம் த்ரூ அ ஃப்ரெண்ட் அஷிதா. அவங்க தான் ஊதாங்கோல்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது ஜேர்னி. 6th ஆனிவர்சரி ஃபார் ஊதாங்கோல். பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய ஆனிவர்சரிஸ் செலிப்ரேட் பண்ணணும். அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஊதாங்கோல் இஸ் த ஒன்லி குரூப் வேர் யூ கேன் ட்ரை எனி கைண்ட் ஆஃப் சாங்ஸ். லைக் உங்களால் பாட முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஹெசிடேஷன்லாம் இல்லாமல் எங்கே ஒரு பிளேஸில் நீங்கள் லைக் எங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற ஒரு இடம்னா அது ஊதாங்கோல் தான். நானே நிறைய பாட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியிலலாம் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும் அந்த குரூப்பில். ஸோ மெனி மோர் ஆனிவர்சரிஸ் ஹஸ் டு கம் ஃபார் ஊதாங்கோல். தேங்க்யூ. வணக்கம். எங்களாலையும் பாட முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை அளித்த இணைய மேடை தான் இந்த ஊதாங்கோல். இந்த ஊதாங்கோல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். என்னென்னா, நான் பாடவே முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன உங்களால் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் பாட வச்ச இந்த ஊதாங்கோலில் எனக்கு நிறைய பரிசுகள் கிடைச்சிருக்கு. சீனியர் டேலண்ட் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் பாடி பரிசு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ட்விட்டரில் ஒரு பெரிய குரூப்பில் பாடி கேஷ் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வந்தது, நம்பிக்கையும் வந்தது. அதுபோக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இணைச்சு அவங்களெல்லாம் நண்பர்களாக்கிக்கிட்டையும் ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதனால் இந்த ஊதாங்கோலுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஊதாங்கோலில் உழைச்ச ஆரம்பித்து இதை நான் வெற்றிகரமாக இனி வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன் சாந்தா மாமிக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எங்களை எல்லாருக்கும் தாய் மாதிரி. ரொம்ப நன்றி. சாந்தா மாமி ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணப்போ சாந்தா மாமி இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் மாமிக்கிட்ட சொன்னேன், மாமி எனக்கு இந்த ராகம் தாளம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி என்னால் பாட முடியாதுன்னு சொன்னேன். இங்கே எந்த ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத ஒரு குழு தான் இந்த ஊதாங்கோல் மியூசிக் குழு. நீங்கள் எப்படி வேணாலும் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய ஸ்காலர்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் நிறையவே தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சாலும் எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஹெசிடேஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லி பாட வச்சாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நான் பாட ஆரம்பித்தேன். முதல்ல எப்போவுமே சாமி பாட்டு மாமி தான் பாடுவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் சாங்ஸும் ரேர் சாங்ஸும் எங்கெங்கே இருந்தோ இதுவரையிலும் நம்ம கேள்விப்படாத சாங்ஸ் எல்லாம் அவங்க பாடுவாங்க. மாமிக்கு அடுத்தபடி நான் சந்தித்தது கல்பனா மேம். மாமிக்கு கொஞ்சம் உடல் அவங்களுக்கால வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் இவங்க கல்பனா மேடம் இதில் மட்டும் டாக்டரேட் கிடையாது, போஸ்டர் போடுறதுலேயும் அவங்க டாக்டரேட் தான். போஸ்டர் இந்த ஊதாங்கோலுக்கு வாரம் சளைக்காமல் அந்த போஸ்டர் மாற்றி அந்த தீம் என்ன தீம் வருதோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க புதுசாக கற்றுக்கிட்டது தான். அது அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது. வயசு ஒரு தடையே கிடையாது. ஒருத்தவங்களை கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் இருந்ததுன்னா எப்போ வேணாலும் கற்றுக்கலான்றதுக்கு உதாரணம் கல்பனா மேடம். அவங்க ரொம்ப ரேரான ஹிந்தி சாங்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய சாங்ஸ் நிறைய பாடுவாங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க. அதனால் கல்பனா மேம். அதுக்கு பிறகு திவ்யா சொல்லணும். திவ்யா டெக்னாலஜி டெக்ஸாவி எல்லாம் இருக்கிறதுலையே யங்கஸ்ட் திவ்யா தான் நினைக்கிறேன். திவ்யா அதனால் தன்னுடைய நேரத்தை அவங்களுக்கு எவ்வளவோ ஹார்ட்ஷிப் இருக்கலாம், அவங்களோட பிஸி ஷெட்யூல் இருக்கலாம். ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட டைம் பவுண்ட் இது இருந்தாலும் திவ்யா வருஷம் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம்ல ஊதாங்கோல் குழுவெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம இசையை தவிர்த்து வேறு ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு நாட்டம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ திவ்யா தன்னுடைய நேரத்தை முழு ஈடுபாட்டோட செலவு செஞ்சு இதை ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பத்மினி மேம் மென்ஷன் பண்ணாத போக முடியாது. பத்மினி மேம் அவங்க தான் அந்த தீம் பேஸ்டு சாங்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க ஊதாங்கோலில். அதுக்கு முன்னாடி நாங்களே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பாட்டு பாடின்னு இருக்கோம், யாருக்கு என்னென்ன பாட்டு தெரியுமோ அதை பாடிட்டு இருந்தோம். ஆனால் பத்மினி மேம் எல்லா சாங்ஸையும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணான்னா
தீம் பேஸ்டு சாங்ஸாக வைக்கலாம். சில டைமுக்கு மியூசிக் டைரக்டர்ஸு, சில டைம் லிரிசிஸ்ட்டு, சில டைமுக்கு வந்து மலரை பற்றி அந்த மாதிரி தீம், மலர் பற்றி இல்லை காதலை பற்றி, அந்த வாழ்வோட வேறு வேறு டைமென்ஷன்ஸை வச்சு அந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து எல்லா விதமான பாடல்களை எல்லாரும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்காக பத்மினி மேடம்க்கு நன்றி. இப்போது ஊதாங்கூரில் வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க, பாட்டு இல்லாத நம்மளுக்கு வேறு திறமைகள் இருந்தாலும் அதையும் வெளிக்கொணர்றதுக்காக